தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கனத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 13வது வாக்கியம், அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது. அப்படி என்றால் நிரந்தரமாக இயேசுவை விட்டு போகவில்லை. ஏற்ற காலம் வரும் வரை என்றால் மறுபடியும் அது வரும், மறுபடியும் வரும். இயேசு மரிக்கிற வரைக்கும் அலகை கூட இருந்தது, அவரை தொந்தரவு செய்து கொண்டிருந்தது. அன்பாங்களே, நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்கும். சோதனை என்பது குறிப்பிட்ட ஒரு காலம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுதும் நாம் மரிக்கிற வரைக்கும் சோதனை நம் கூட இருக்கும், சோதனை இருக்கும். ஆனால் எல்லா நிலையிலும் நீ நான் ஜெயிக்க வேண்டும். அந்த மரண படுக்கையில் போலும் நீ நானும் ஜெயிக்க வேண்டும். இயேசுவை அந்த மரண படுக்கையில், இது அந்த சிலுவையில் அந்த நல்ல மற்ற கல்வன் வழியாக அவன் வழியாக பிசாசு சோதித்தது இல்லையா? அப்போ பார்க்குற சமயத்தில் அந்த கல்லன் வழியாக எப்படி சோதித்தது, மரண படுக்கையில் மரண நேரத்தில் எப்படி சோதித்ததோ அதே மாதிரி உன்னையும் என்னையும் பிசாசு சோதிக்கும். அப்போ நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? கடைசி நிமிஷம் ஜெயிக்க வேண்டும். ஒரு சத்தியம் மட்டும் அறிந்தாலே போதும், சோதனை என்பது குறிப்பிட்ட காலம் என்பதல்ல, மாறாக வாழ்நாள் முழுதும் இருக்கும். அப்போ துன்பங்கள் வழியாக, நோய்கள் வழியாக, தடைகள் வழியாக, பிரச்சனைகள் வழியாக, பல நிலைகள் வழியாக, மனிதர்கள் வழியாக எல்லாம் கடந்து போகிறோம். என்ன வந்தாலும் சரி, ஆண்டவரே நீ என் கூட இருக்கின்றீர், எனக்கு அது போதும் ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு இறைமேல் நம்பிக்கை வைத்து நாம் வாழுகிற சமயத்தில் எல்லா சோதனைகளிலிருந்தும் நாம் தான் ஜெயிக்க முடியும். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய் தெய்வமே, என் வாழ்க்கையில் சோதனை முழு சோதனையாக இருந்தாலும், துன்பமே நிறைந்திருந்தாலும், நான் மரண படுக்கை வரைக்கும் துன்பமே இருந்தாலும், ஒரு நாளும் எந்த சூழலிலும் எந்த நிலையிலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். அந்த ஒரு போத்தியம், அந்த ஒரு தைரியத்தை எனக்கு நீ தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.